இன்றைக்கி நம்ம ஒரு கிழங்கு தான் பார்க்க போகிறோங்க. அதை எப்படி சமைச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு பேர் ஆல்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது இந்த கிழங்கை நம்ம குந்திக்கிட்டு போட்டோம்னா குந்தின மாதிரியே இருக்கும். குனிஞ்சிக்கிட்டு போட்டோம்னா குனிஞ்ச மாதிரியே கிழங்கு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கிழங்குக்கு கிராமத்துலாம் அதுதான் சொல்லுவாங்க. இந்த கிழங்கு 1 வருஷம் ஆனாலும் மண்ணுக்குள்ளே இருந்தால் கூட வீணாகவே போகாது. அந்த கிழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. தோலோடையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு அவிக்கணுங்க. தோலை நம்ம எடுத்துட்டு அவிக்கும்போது கையெல்லாம் அரிப்பு எடுத்துரும். நம்ம இந்தமாரி அவிச்சிட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துக்கலாங்க. தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நல்லாவே வெந்துச்சு, எடுத்துக்கலாங்க. எடுத்து இது நாட்டு சக்கரை கூட தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்களேன். இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நார் சத்து, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது. அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எப்படி பொலன்னு இருக்குது பாருங்களேன். இந்த கிழங்கு பார்க்கும்போதே தெரியுதா பாருங்கள். அம்மா அருமையாக இருக்குங்க இந்த கிழங்கு. ஆல்வள்ளி கிழங்குல நிறைய வகை இருக்குங்க. அதில் இது ஒரு ரகங்க. இது அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ இன்னொரு மாதிரியாக குட்டி குட்டியாக இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கை நம்ம தோலை எடுத்துட்டு சமைக்கக்கூடாதுங்க. ஏன்னா தோலை எடுக்கும்போது கை பயங்கரமாக அரிக்குங்க. நல்லா தோலோடையே நல்லா வாஷ் பண்ணிட்டு அவிச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுமாரி குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணியாச்சு. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய், கடுகு, 1/2 டீஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு இதை நம்ம தாளித்து சாப்பிடும்போது இன்னமும் நல்லா இருக்குங்க. இதில் பிங்க்கு கலர்லேயும் இருக்குங்க கிழங்கு. இதில் இதே ரகத்துலேயே வெத்தலை வள்ளி கிழங்குன்னு ஒன்று இருக்குங்க. அப்புறம் காவல்லி கிழங்குன்னு இருக்குது. நிறைய ரகம் இருக்குது இந்தமாரி கிழங்கு வகையில். இது பூமிக்கு அடியில் காய்க்கிற கிழங்குங்க. இது நம்ம கிழங்கை எடுத்துட்டு அதை அப்புறம் திரும்ப அப்படியே வச்சுருந்தா கூட கிழங்கு வீணாக போகாதுங்க. ஓரத்தில் மட்டும்தான் காஞ்சிருக்கும். அப்படியே 1 வருஷம் ஆனாலும் அப்படியே தானாகவே முளைப்பு வருங்க இந்த கிழங்கு. அப்படியே கட்டி திரும்ப நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்லா மணல் பாங்கான இடத்துல தான் இது நல்லா கிளம்பும். கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வெடித்த பிறகு இந்த நம்ம கட் பண்ணி வச்சு கிழங்கு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் நேரத்தில் அது ஏதாவது எல்லா வகை கிழங்குகளும் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து தானே. அதனால் அப்பப்போ கிடைக்கும்போது எல்லா கிழங்குமே நம்ம சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கலாங்க.